வைத்து காத்திடும் வீரரை மண்ணுக்குள்ளே விதைத்தோ அந்த புண்ணியர் நெஞ்சிலே பூத்ததோ கனவினை எண்ணத்திலே வளர்த்தோ கல்லறை வாழிடும் வல்லவரே உம்மை கைதொழ வந்துள்ளோம் காண்திரப்பி மெல்லிய புன்னகை மேகங்களே உங்கள் சொந்தங்கள் வந்துள்ளோம் வாய்திரப்பி நிலைகளை மறந்து தாயகத்தில் போர் யுகங்களுக்குள் சிக்கி மாண்டு மடிந்து மிஞ்சி இருக்கிற மக்களுக்கு தன்னாலான ஒரு சமூக பணியை கல்வி செயல்பாடுகளை எமது மக்களை தன்னுடைய குடும்பமாக ஆழமாக நேசித்து இரு சக்கர நாற்காலியிலும் எங்கு சென்றாலும் அவர் உதவிகளை வழங்கி இந்த மக்களை பாது 8ஆம் நாளில் இந்த தேசத்தின் மக்களின் இறுதி வணக்கத்தை பெற்று அவருக்கான இடத்துக்கு 2009ஆம் ஆண்டில் இந்த நாட்களில் ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் பல ஆயிரக்கணக்கான மக்களை நிமிஷத்துக்கு நிமிஷம் இழந்து கொண்டிருந்த நாள். இந்த வெற்றியின் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதின் பிற்பாடு பல நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுக்கு தங்களுடைய குடும்பங்கள் என்று சென்று தங்களுடைய சமூகமயப்படுத்த விடைபெற்று செல்வதற்கான இறுதி கணம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. வானம் இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது. இன்னும் சொற்ப நேரத்தில் 1-2 நிமிடங்களில் இவரது உடல் எங்கள் தோழர்களால் சுமந்து செல்லப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக முன்னாள் பிரதேச உறுப்பினர் ஜீவன் அவர்களை சிறிய நினைவுரையாற்றுமாறு அன்போடு உண்மையாகவே இந்த மண்ணில் எமது இனம் விடுதலைக்காக அவர் அங்கங்களை இழந்து எத்தனையோ போராளிகள் இருக்கிறார்கள். போராளிகள் இருந்தாலும் சரவணன் அண்ணாவின் சரித்திரம் இன்று மே 18 இந்த நாளிலே இன்னைக்கு 8ஆம் தேதி 7ஆம் தேதி அவர் போய் 8ஆம் தேதி இது உலகம் எங்கும் சரவணன் அண்ணாவின் நினைவு நாள்கள் கொண்டாடப்படுகிறது. சரவணன் அண்ணாவின் வரலாறுகள் சொல்லக்கூடால் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரலாறுகள் கொள்வதற்கு நேரமில்லை. இப்படியான போராளிகளின் தியாகங்கள் இந்த மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நான் இதில் கூற விரும்புகிறேன். இப்படியான தியாகங்களை நினைத்து எமது தேசியம் எமது தேசம் என்ற ஒரு நாள் விடுதலை ஆக வேண்டும் என்பதற்காகவே இவர் இன்று இந்த இடத்திலே விட்டிருக்கிறார். இவர் இன்று போராட்டத்தில் இல்லாவிட்டால் இன்னும் 75 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்திருப்பார். எமது இனத்துக்காகவும் எமது மக்களுக்காகவும் எமது மண்ணுக்காகவும் தியாகம் செய்த சரவணாவை நான் இதிலே வீரச்சாவை தழுவி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். அவர் இன்று உண்மையாகவே இருப்பவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு துயிலமில்லத்திலே விதைக்கப்பட்டிருப்பார். இன்று அந்த துயிலமில்லங்கள் அந்நியனால் விடுதலை செய்யப்படுகிறது என்று இன்றும் அந்நியனாலே அடைக்கப்பட்டு ஒரு சிறைச்சாலைகள் தான் நாங்கள் வாழுகிறோம். இதை நினைத்து எல்லோரும் வாழ வேண்டும். சரவணனாவின் நினைவுகளிலே என்னையும் ஒரு சிறு வார்த்தைகள் கூறவிட்ட தலைமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மக்களையும் ஆழமாக நேசித்திருக்கிற எங்கள் சரவணன்னா இன்று சக்கர நாற்காலியில் 4 சுவருக்குள் முடங்கி எடுக்காது தன்னுடைய வாழ்க்கையை பல்வேறு வழியில் தன் போன்ற பயனாளிகளுக்கு புலம்பெயர் தேச மக்களிடமிருந்து வருகின்ற நிதியினை மற்றவர்களும் தன்னை போல் வாழ்ந்து விட வேண்டும் என்ற இலட்சிய கொள்கையோடு நலிவுற்ற மக்கள் மற்றும் வடகிழக்கு மாகாணம் சென்று தான் நேரடியாக செல்ல முடியாத இடத்திலும் தொலைத்தொடர்பூடாக அணுகி அவர்களுக்கான சேவையை செய்து வந்த ஒரு உன்னத மன்னன் இந்த சரவணன் அண்ணன். எங்களுக்கு சரவணன் அண்ணனுடைய இறுதி இழப்பானது ஒட்டுமொத்த முள்ளந்தண்டு வனம் பாதிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு ஒரு பேரிழப்பை தந்து கொண்டிருக்கின்றது. காலம் காலமாக எமது இனம் நலிவுற்று சொல்லன்னா துன்பத்துக்கு மத்தியில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்று ஒவ்வொரு சக்கர நாற்காலி பயனாளிகளும் விடைபெற்று செல்கின்ற போது கண்கலங்கி மனம் பொம்புகின்றது. உண்மையிலே பல்வேறுபட்ட உபாதைகளுக்கு மத்தியில் அவர் ஒரு சக்கர நாற்காலியில் 35 ஆண்டுகள் பயணிப்பது என்பது கடினமான உண்டு. உண்மையிலே அவருடைய துணைவியார்களுக்குத்தான் அல்லது அவருடன் ஒட்டி பழகிய உறவுகளுக்குத்தான் அவருடைய வலிவேதனை தெரியும்.
ஆனால் அவ்வாறு அவர் இருந்திருக்கவில்லை. தனது வேதனையையும் வலியையும் எந்த இடத்திலும் யாருக்கும் காட்டிக் கொள்ளவில்லை. சரவணன் அண்ணா தன்னை போன்ற உறவுகள் அல்லது நலிவுற்றிருக்கின்ற மக்கள் யாரென்று தெரியாத உறவுகளுக்கு கூட தன்னுடைய இந்த நட்பனை செய்திருக்கிறார். உண்மையிலே மாற்றுத்திறனாளி என்று சொல்லப்படுறவன் 4 சுவருக்குள் முடங்கி இருக்கின்ற ஒரு நபராகத்தான் இங்கே பார்க்கப்படுகின்றது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒரு மாற்றுத்திறனாளி அமைப்புக்கு தலைவராக செயற்பட்டு பல்வேறு தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் வீடுகள் அல்லது இல்லங்கள் தேடி தரிசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்திருப்பார். உண்மையிலேயே தான் ஒரு ஓரமாக ஒரு உள்ளந்தண்டு வருடம் பாதிக்கப்பட்டவன் அல்லது ஒரு ஏழக்கூடியவர் செய்யாத ஒரு வேலை திட்டத்தை இன்று சரவணன் உங்களுடன் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே சரவணன் அண்ணா எங்களை விட்டு பிரியவில்லை. அவர் கடவுளின் வான்வீட்டில் எங்கள் எல்லோருக்கும் தனது ஆசிரியர்களையும் தன்னுடைய எங்கள் மீது கொண்ட பற்றுறுதியையும் எங்களுக்கு அவர் ஆட்டிக் கொண்டிருப்பார். இந்த வேளையில் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் முன்னாள் போராளிகள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் நமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாண முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட அமைப்பு. இங்கு மீளாத்துவிலில் உறங்கிக் கொண்டிருக்கும் சரவணண்ணா அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2004ஆம் ஆண்டு எனக்கு சரவணனையோட நேரடியான ஒரு தொடர்பு கதைச்சு பேசக்கூடிய மாதிரியான தொடர்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கு முதல் சரவணன் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவரோட தொடர்பு கொண்டு நாங்கள் நெருங்கி கதைச்சு பேசுகிற சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கல. 2004ஆம் ஆண்டு தான் அந்த தொடர்பு நடந்தது. அதுக்கு பிறகு இறுதி வரையும் எனக்கு ஓரளவுக்கு அவரோட தொடர்பு இருந்தது. சரவணனையை பொறுத்தவரையில் அரசியல் துறை தமிழ் செல்வன் என்ற நேரடி தொலைத்தொடர்பாளராக நீண்ட காலம் பணியாற்றியிருக்கிறார். 508 நம்பரில் அவர் செட்டில் இருப்பார். அதே மாதிரி கோடிசனை வந்து போகியில் இருப்பார். கோடிசனை இப்போ மன்னாரில் அவர் இந்த போர் முடிஞ்சு வந்து அவரும் அங்கே சாவடைஞ்சிட்டார். அவருடைய குடும்பம் சிவிஸில் இருக்குது. சரவணனையை பொறுத்தவரையில் சரவணன்கிட்ட தளபதிமார் நேரடியாக வந்து அவரோடு கலந்து ஆலோசிச்சுட்டு போகிற சந்தர்ப்பங்கள் நிறைய நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவர் ஒரு சாதாரண ஒரு தொலைத்தொடர்பாளராக ஒரு செட்டில் இருந்தாலும் பல தளபதிகளின் உறவு நிலை அவருக்கு இருந்தது. 6வது இங்கால எஸ்ஓனே இருந்தாலும் சரி, வேறு பல தளபதிகளாக இருந்தாலும் சரி, கிளிநொச்சிக்கு வந்தால் அவர்கள் அவசரம் இல்லாமல் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக சரவணனை வந்து சந்திச்சுட்டு போன பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு தெரியும். அவை சரவணன் என்றது ஒரு மிகவும் ஆளுமை மிக்க ஒரு தொலைத்தொடர்பாளராக செட்டில் தன்னுடைய கடமை ஆற்றிக் கொண்டிருந்தார். அதுதான் அவருக்கும் அந்த தளபதிமாருக்கும் உரிய அறிமுகமாக இருந்தது. அந்த தளபதிகள் வந்து அவரை பார்த்து அளவலாவி விட்டு போவதற்குரிய காரணமும் அதுதான். மற்றபடி அவர் ஒரு தொலைத்தொடர்பில் மிகவும் ஆளுமை மிக்கவராக தன்னுடைய கடமையை மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருந்தார். இறுதி சமாதான காலம் முடிந்து அந்த சண்டை துவங்கிய காலங்களிலும் கூட அவர் இருந்த அந்த நிலையத்துக்கு கிபீர் தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் மயிரிழையில் உயிர் தப்பியிருந்தார். அவருடைய ஒரு சகோதரனும் கூட அவரை போன்றே முள்ளந்தண்டு படம் பாதிக்கப்பட்டிருந்து சமாதான கால பகுதியில் அவர் ஆண்டு எனக்கு தெரிய சரியாக ஞாபகம் இல்லை, அவரும் இறந்திருந்தார். அவருடைய குடும்பம், அவருடைய சகோதரர்கள் இந்த விடுதலைக்காக ஆற்றிய பணி என்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர்களுடைய தகப்பனாரை பற்றி தெரியும், அவருடைய சகோதரங்களை பற்றி தெரியும். ஆகவே அந்த குடும்பத்துக்கு இந்த விடுதலைக்காக ஆற்றிய பணி என்றது சாதாரணமானது இல்லை. இருந்த போதிலும் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதை தவிர வேறு எதுவும் நாங்கள் சொல்லுவதற்கு எங்களிடம் வார்த்தைகள் இல்லை. எனவே இந்த சரவணாவின் இழப்பு என்பது எங்களுடைய விடுதலை பயணத்தில் மிக முக்கியமான ஒரு காத்திரமான பங்கு ஆற்றி இருக்கிறார் என்பதை நான் இங்கே உறுதிபட எனக்கு அறிமுகமானதை வைத்து நான் தெளிவாக சொல்ல முடியும். நன்றி. மீளாத்துவில் கொண்டிருக்கின்ற சரவணன் அண்ணாவுடைய பணிகள் தொடர்பாக நாங்கள் நிறையவே பேசிக் கொண்டிருக்க முடியும். இயற்கை இங்கே தனது நீரை சொரிந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முன்னராக நாங்கள் இவருடைய புகழுடலை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. நேரத்தை கருத்தில் கொண்டு போராளி விரியன் அவர்கள் சிறிய நினைவுரையாற்றுவார்.
இங்கே மூலாக்குடியில் வழங்கி கொண்டிருக்கின்ற சரவணன் அவர்களுக்கும் அவருடைய பெற்றெடுத்த பெற்றோர்களே, துணைவியாரை பிள்ளைகளே, நிகழ்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற போராளிகளே, அங்கு பெரிய எங்களுடைய மக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். உண்மையிலே உங்களுடைய 50 வருடங்களை செஞ்சோலை சிறுவர்கள் சார்பாக செஞ்சோலை இந்த அவர்கள் இப்பொழுது நினைவுரையாற்றுவார். செஞ்சோலை சிறுவர்களுக்கு நாங்கள் 2019ஆம் ஆண்டு நாங்கள் வந்து பின்னி மலையாளபுரத்திலே குடிக்க வந்தோம். குடிக்க வந்தபோது நாங்கள் வீடுகளுக்கு குடிநீர் வசதிகளின்மை கலைஞர்களை சந்தித்த போது சரவணமாமா தன்னோடாக அவர்களை இங்கே நினைவுரையாற்ற அழைக்கின்றோம். பாடசாலையிலே தண்ணீர் வசதி இல்லை. அந்த மாணவர்களுக்கு கட்டிட உபகரணங்கள் இல்லை. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரை சில மாணவர்கள் நடந்து செல்வதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் போய் பார்த்துட்டு வாருங்கள். நான் அங்கே போய் அவருக்கு வீடியோ கால் எடுத்து முழுவதுமாக அவரை சுத்தப்படுத்தி அவர் தன்னுடைய வேலையை நிறைவு செய்வார். எனவே அவர் ஒரு அற்புதமான துணைவி அவருக்கு கிடைத்திருக்கின்றது. எனவே அவாவுக்கும் அவர் பெற்ற புதல்விக்கும் என்னுடைய தலை சார்ந்த, என்னுடைய குடும்பம் சார்ந்த, என்னுடைய போராளிகள் மக்கள் சார்ந்த அவருக்குரிய நன்றியை தெரிவித்து, சரவண அன்னையை சொல்லுவோம் என்றா, சரவண அன்னைக்காக பல போராளிகள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். சரவண காப்பாற்றணும் என்று அவருக்கு உதவியாக இருந்த சுரேயர் அண்ணன், நான் சிறுவனாக அப்போது இருந்திருந்தேன், ஏயில் பயந்து கொண்டிருந்தேன். சுரேயர் அண்ணன் போன்ற பல போராளிகள் சரவண அன்னைக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்திருந்தார்கள். அதற்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த அந்த ஒப்பற்ற மாவீரர்கள் போனோம் என்று என்னை கூப்பிட்டு சொல்லியிருந்தார். எனவே அந்த பணிக்காக அவர் பல பிரயத்தனங்களை ஆற்றியிருந்தார். அப்படி ஒரு தன்னுடைய தலைவருக்கு ஒரு விசுவாசமான போராளியாக இருந்திருந்தார். எனவே அந்த மாசற்ற மறவன் எனக்கு சகோதரனாக கிடைத்ததற்கு என்னுடைய கடவுளுக்குத்தான் நன்றியை கூற வேண்டும். அதேபோல் அவர் 2009க்கு பிற்பாடு மருத்துவ நிலையில் இருந்தபோது பல்வேறு வழிகளில் பல்வேறு போராளிகள் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு உதவி இருந்தார்கள். நான் அறிந்த வகையிலே எனக்கு தெரியாமலும் பல பேர் உதவி செய்திருக்கலாம். ஆனால் மங்களம்மா மற்றும் பௌளம்மாமி ஆகியோர் அவருடைய மருத்துவ செலவுக்காகவோ அல்லது இன்னொரு செலவுக்காகவோ பல்வேறு வழிகளில் அல்லது அவருடைய உறவுகள் பல்வேறு வகைகளில் உதவி புரிந்திருக்கின்றார்கள். எனவே நான் ஒரு சில பெயர்கள் தான் நான் தெரிந்த வகையிலே குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் தெரியாமல் பல்வேறு நபர்கள் என்னுடைய சகோதரனுக்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய குடும்பம் சார்பாக நன்றியை கூறுவதோடு அவர் எவக்கரின் வைத்தியசாலையில் சக்கர் நாக்காளியில் இருந்து எங்களுடைய வழியை உணர்ந்து இதற்கான தேவையை எங்கேயாவது பெற்றுக்கொண்டு இதை அனுப்பியிருக்கிறேன் மோகன், இதை இப்படி செய்யுங்கள் மோகன், இந்த போராளியை ஒருக்க பாருங்கள், இந்த போராளியினுடைய நிலை தெரியவில்லையா தெரியப்படுத்தவில்லை என்று பேசிவிட்டு அடுத்த கடன் இந்த உதவி திட்டம் செய்திருக்கிறேன், அதை அறிவித்து விடுங்கள் என்று அந்த இறுதி வரைக்கும் அவருடைய வாய்களால பேச முடியாத நிலை வரும் வரைக்கும் இந்த வேலையை செய்து கொண்டு வந்த எங்களுடைய சரவணன் எங்களுக்கு ஒரு சக்கர் நாற்காலியில் இருக்க ஒவ்வொரு போராளிகளுக்கும் அத்தனை குடும்பங்களில் ஒரு இழப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். உடம்பு
அர்ப்பணம் அர்ப்பணித்தோம் 35 ஆண்டுகள் கத்தர நாட்காலில் சிறந்து பிறந்து போகக்கூடிய ஒரு உத்தம வீரனை நாங்கள் தோல்வியுடன் விளந்து தவிக்கின்றோம். நமது சேவையாளன் விளந்து தவிக்கின்றோம். இந்த குடும்ப தலைவனம் விளந்து தவிக்கின்றோம். அண்ணன் விளந்து தம்பியை விளந்து ஒரு தந்தையை விளந்து தவிக்கின்றோம். இப்பொழுதுதான் வந்தது நெஞ்சங்கள் கலக்கின்றது. தங்கள் தமிழகம் செய்கின்றது. பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு அண்ணாது சரவணன் அண்ணாது, நீங்கள் விட்டு சென்ற உங்கள் நாமம் நாங்கள் விரைவோம் என்று இந்த வேளையில் உங்கள் முன் கவலம் எடுத்துக் கொள்கின்றோம். தேசம் நமக்காக வேண்டி கிடக்கின்றது. உங்கள் கண்களை தொடர்வதற்காக உங்களுக்கு வாய்ப்புகளை தந்திருக்கின்றது. சரவணன் அண்ணா வெறும் நல்ல நல்ல ஒரு சமூகத்தினுடைய ஒரு உன்னதமான போராளி. கடந்த பல சகாப்தங்களாக தடுப்பில் இருந்து உங்களுக்காக சேவையாற்றி ஒரு உத்தம நிலையங்களை வந்து இருக்கின்றேன்.